ஏப்பா கட்டிங் பிளேடா அப்படியாங்க இதை வேலை பார்க்க போகிறாருன்னு நினைக்கிறேன், ஏதோ உடைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன்னு. உடைக்க போகிறலோ அவர் ரொம்ப நல்ல ஒரு மராசா. நீ வேற எந்த சேர் இந்த சேருக்கு எந்த பாடு ஏன்னா இந்த சேருக்கு இந்த சேருக்கு அப்பா சரி என்ன சேர்னாலும் இது பாருங்க நல்லா சுத்துது. அதுதான் கேட்கலோ சாமி தரணே. இந்த சேருக்கானே இவ்வளோ கோவப்படுத்திய சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ நீங்கள் அந்த சேருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சுத்த மாட்டீங்க, கீழே உடைய மாட்டீங்க, அப்படியே உட்காந்த இடத்துல இருப்பீங்க. இந்த சேர்னு வச்சுக்கோங்க திரும்ப சுற்றி இருப்பீங்க, மணந்து விழுந்து சொகுசா இருக்கும்னே. திடீர்னு சுற்றி இருக்கும் மற்றமளாக விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க போச்சு. வேற சரோஜா சாமானிக்கா ஒன்று சரோஜா வைய ஆரம்பிச்சிடாப்லையோ பேசாமல் போனீங்களே வியாபாரம் பார்த்தீங்களா வந்தீங்களான்னு இல்லாமல் அங்கே உட்காந்துட்டு சேரில் உட்காந்து சேரில் இடம் பிடிக்க போகிறோம், கை கால் ஒடிச்சு வந்து யாரை பார்க்க அப்படின்னு வைவாப்பில். சரியா நீ சாயந்தரம் எடுப்ப வை உடச்சிக்கணும். இந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கட்டும்னு சொல்லி வீட்டு மேலே உச்சிமாளியம் கோயிலுக்கு 2 வருஷம் பூக்குடி இறங்கலாம். 3 வருஷத்துக்கு போகிறதுக்கு தாயார் இறந்து வரா 2 வருஷம் அக்னி சட்டி எடுத்தா 41 நாள் விரதம் இருந்து. சும்மா மானகணி ஒன்று இப்படி இந்த அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இல்லை. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை பெருமை பேசல பயம் கொஞ்சம் வீட்டுக்காரி பாசமாக இருக்காங்களா அவங்க மேலே இல்லையா? இப்போ கொஞ்சம் பயம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மகாராசா இந்த சாமி தரனுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பெருமை பேசுவார். பெருமை பேசல நான் அழிஞ்சு ஊர் போயிருக்க வேண்டிய பெருமை பேசலாம். என்னை ஆற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது தெரியுமா? சாமி தரனே கையாவில் இடத்த விற்றோம்னா அதை விட நான் செத்துட்டேன்னு பண்ணிச்சே, அதை விட செத்துடலாம். அதை விற்று பணம் கொடுக்க விட செத்துடலாம். சரி அது போட்டோம். சாமி தரனே என்ன எப்போ பார்த்தாலும் பெருமை பேசுகிற மாதிரி இருக்கு, எல்லா வீடியோலையுமே பெருமை பேசுகிற மாதிரி இருக்கும். ஏப்பா எனக்கு காடு இருக்கு ஆடு இருக்கும் அந்த வீடியோ சொன்னீங்க. எல்லாம் இருக்குதான் சொல்லுது ஒன்றுதான் இல்லை, நாய் ஒன்று தான் இல்லை, பாக்கி எல்லாம் இருக்கு. மகாராசா சிரிப்பு தான் மகாராசா. ஆனால் உண்மைக்கு மகாராசா நாய் கூட சடத்துக்கிட்டு தான் போச்சு. ஆமா எப்படி சடத்துக்கிட்டு போச்சுன்னா எப்படி போச்சு? அதை வெளியே சொன்ன வதக்காடு வீட்டை விட்டு வெளியே போகாது. அப்போ கெட்டதுக்கு இடம் இல்லை. அங்கிட்ட லேசாக ஆரம்பிச்சிருச்சு கோழி பண்ணக்காரன். போய் வந்து கடைசி 2 நாளைக்கு ஒருக்கா வரும், பிறகு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வரும், பிறகு 2 வாரத்துக்கு ஒருக்கா வந்துச்சு. வந்து நாய் வந்து கஞ்சி ஊற்றுவேன். எதுக்கு போய் ஊற்ற முடியாது? கிட்ட வந்துக்கிட்டு இப்படி மண்டை ஆட்டிக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு கிட்ட வந்து அவளுக்கு நேரம் இப்படி படுத்துக்கணும். மல்லாக்கா படுத்துக்கணும். உனக்கு கஞ்சியா உனக்கு வீட்டுக்கிட்டே வர மாட்டேன், உனக்கு கஞ்சியா விட்டோம் அப்படி விட்டான். கெட்ட சாய்களை நினைச்சுக்கிட்டே இருந்து மொத்தமே வராது. இப்போ 1 வருஷம் ஆச்சு. தட்டுப்படல அது தெரியுது. ஆமா கிணத்துக்கு கூடி போய் பார்ப்பேன், மாடு விட்டுருக்கல பார்த்தேன். ஆனா கிட்ட வராது. எங்க அதுக்கு அப்பப்போ ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து போட்டுருக்கணும். கறியே தின்னாது. கோழி பண்ணி எப்படி போச்சு? எப்படிதான் நாயோட சேர்ந்து போன அதோட போச்சு. இல்ல உலகத்திலேயே கறி இறைச்சலாம் திங்காத நாய் உங்க நாய் தான். ஒன்லி வெஜிடேரியன் ஒரு காய்கறி மட்டும் தான் திங்கிறேன். சாம்பார் மராசா நம்பது மாதிரி இருக்கா இல்லையா? இவர் போய் சொல்லுவாரா இல்லையா? இவர் உடனே சொல்றாரு அந்த அளவுக்கு அதுக்குன்னு வச்சிருப்பேன். அது திங்கா சரியா இந்த பாலை ஊற்றி வெறும் சோத்தா குழச்சி வைப்பேன். ஆமா வேற வந்து அங்கே லாந்த ஆரம்பிச்சு அப்புறம் எல்லாம் திங்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட போச்சுக்கிட்டு முதல்ல பச்சைக்கறி தான் போட்டு வளர்த்துருக்கீங்க. ஆமா நாய் கட்டு கறி கொடுக்கணும். அது கறி பேசி வீட்டுக்கிட்ட காத்தாடனா நடுவை போயிட்டு உனக்கு கஞ்சி அப்படி வச்சா. ஏன் அதை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு இந்த நாட்டுக்கல்ல நாட்டு
இந்த 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 வேற இந்த வேட்டை நாயினா அது தெரியாது. இந்த கலரை கரெக்டாக காட்டுக்கிடுச்சு. இன்னும் வரல. அது ரோசோட நாயினு. ஆ. ஏன்னா உங்களை மாதிரி நீங்கள் போட்டு வளர்க்கிங்களா, அதனால அதுவும் அப்படி எடுத்துருக்கானுங்க. அதுக்கு ஒரு ரோசை இருக்கு. அங்கன்னா காட்டோல் நிற்கல நேசா வார ஆட்டும் கல் அடுப்பு ஓடிடும். அது கல் எடுக்கிற இப்போ வீட்டுக்கிட்ட வரத்தே இல்லை துப்ப. ஒரு நாள் எங்கிட்ட கடி வெட்டு வந்துச்சு. கடி வெட்டு நாயோட கடி வெட்டு வந்துச்சா இங்கே வந்து எங்கிட்ட வந்து காமிக்க வந்துச்சு. கடி விட்டுருக்கோம்னா அது பாவம்னு மறந்து போட வேண்டியது என்ன. மறந்துருக்கா? அதை முதுகுல 2-3 நேரம் அடிச்சு மகாராஜா தட்டாம கதையை கேளு, சும்மா நொட்டு நொட்டு தட்டிக்கிறதா எங்க கேளு. ஆடிச்சு. ஒரு வேற முங்கும் கிடங்கா அது அப்படியே ஆடிச்சு. நிறைய அடிச்சு விட்டேன். யார் அறுவடை கொஞ்சம் இருக்குமா? ஒரே 60 தான் நாய் பிடிச்சி கடிச்சது. நாய் தான் கடிச்சது. நாய் அடிச்சா? நாய் அதெல்லாம் கடிச்சிருக்கா? 10 நாய் இப்படி கடிச்சுன்னா சாமி திறனை பேசினாலே சிரிப்பு தான். உண்மைக்கே காமெடியில் நீங்களாம் படத்தில் நடிச்சுன்னா ஐயா 4 இட்லி. எத்தனை இட்லி? 4 இட்லி, ஒரு வடை, 2 பூரி, ஒரு டீ, ஒத்த வெள்ளை. என்ன மராசா 4 இட்லி, ஒரு 2 வடை, முதல்ல ஒன்று வாங்கினா பிற ஒன்று, திரும்ப ஒரு டீ, 2 பூரி. அவிய வாங்கினாங்களோ நீங்க வாங்கின? ஒரு 3 வடை, 3 இட்லி, ஒரு வடை தான். நான் 2 இட்லி, ஒரு வடை. சாரை குடிச்சேன். சாரை அடைக்கிட்டே இருக்கவும் செய்தா இல்லை. யாரு எங்கே தான் போகிறோம்? வேலைக்கு போடுவானோ? காக்க சொல்லுதான் நினைக்கிறேன். அவன் கட்டுவாள் தெரியும் அவனுக்கு. அவனுக்கு அவனுக்கு எத்தனை யாரு 7 பேர் வேலை ஆகும். அவன் கெட்ட வேலைக்கு போறவங்க. என்ன சாமி தர நீங்க பேசல ரொம்ப ஒரு என்ன சொல்லுது போய்கிட்டு இருந்தான் தெரியுமா? கட்டுவாள் போய்கிட்டு இருந்தான். ஹோட்டலுக்கு வேண்டாம். ஹிந்தி சரி சாமி தரண்ணே வேலை இருக்கு. நீ உடக்க போகிறேன். துணி சோப்பரன் இருக்கோ? ஆமாம், சோப்பும் போடணும். இவருக்கு இருக்க ஊத்தைக்கு போடாம இருப்பாரா? வெறும் பழசுக்குள்ள தான் அள்ளிட்டு அழைதாரு. பழசு தான் அள்ளிட்டு அழைதாரு. நம்ம என்ன கலெக்டர் வேலை ஆகும்? என்ன நீங்கள் பழசு தானே அள்ளிட்டு இல்லையா? குப்பி பாட்டை தானே எடுக்கிய? ஆமாம். நாங்களும் எடுக்க மாட்டோம்ப்பா. அவன் இந்த செம்பு பித்தாளை தங்கம் இவ்வளோ எடுத்தாருங்க. தங்கம் இருக்காவளா? தங்கம் இருக்கு வேலைக்கு தங்கம் எடுக்க முடியுமாண்ணே? சாமி தரண்ணே கன்னத்தில் கை வைக்காதே. காலில் உட்காந்துட்டான்ப்பா மகாராஜா உட்காந்து முக்கி உடச்சிக்கிட்டு இருக்காப்புல கன்னத்தில் கை வச்சிருக்கிய. வீடியோ எடுத்துருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நான் வீடியோ எடுத்துருக்கேன் தெரியுதா? எடுத்தான் செய்தா எடுக்கலாம்னா எப்படி சாமி தரேன் இப்படி பேச படிச்சிருக்கீங்க? எது பேசுனா சிரிப்பாக தான் இருக்குண்ணே உண்மைக்கு. என்ன நம்ம அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு தெரியுமா மகாராசா? நம்ம பிழப்ப என்ன பிழப்ப அப்படின்னு லாஸ்ட்டு கதையில் எல்லாமே சொல்லுவார். அந்த வீடியோவில் அப்படி தான் சொல்லுவார். ஊரில் மாடு தண்ணி ஆடு கிழறு எல்லாம் இருக்குது அப்படின்னு. எங்கேயுதுக்கு வந்திய எப்போ யாரும் பார்க்கத்தான் வந்து அப்பா 25,000 செலவழிச்சு கடை வெட்டிட்டு வந்திருக்கேன். அந்த மாரியம்மாவது இருக்காடம் தெரியும். ஆனால் அதான் போகல இல்லை அன்றைக்கி. நமக்கு சோறுங்க அடி கொண்டாந்தா. ஆமாம், பெரிய பஸ். அதுவும் 3/4 சைஸு பஸ்ஸு. 10-30 ரூபா வாங்கினாங்க. 30 பேர் போனாங்களோ? ஆமாம். குடிச்சாம்பேட்டில் என் மகளை கட்டின வீட்டில் 5-6 பேர், 10 பேருக்கு மேலே. எங்கள் ஊரில் இருந்துங்க 5-6 பேரை குட்டியா குட்டி வேணுமில்ல? தின்னு இருக்க வேண்டாம். எப்படி மராசோன சிரிப்பார்ல? மராசோல நான் தான் இட்டு திரும்பி சிரிக்கிறேன். 2 வருஷத்துக்கு இடம் இல்லை. இல்லை அவர் சொல்லுத பாரு எப்படின்னு தின்னு இருக்கணுமா?
தின்னு இல்லையா வேற அது இல்லையா? பதினஞ்சா பங்குச்சு திருப்பிட்டு வாங்க. எனக்கு அது இந்த மாதிரி நொண்டி கோழிக்கு வரக்கிறது 5 முண்டை கதையில் எனக்கு 5 கொண்டு இந்த தூக்காயில் கறி வேணாம் சோறு பொடி மரம் பொடி சாமி தரணே. என்ன 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 சொன்னி நொண்டி கோழிக்கு வரக்கிறது 5 முண்டை அப்படின்னா நொண்டி கோழி தான் ஊரில் சுற்றி அங்கே தான் கிடக்கும், வேறு எங்கிட்டு போகும். ஓ அதுதான் கதையோ. ஆமாம், நீங்கள் சிரிச்சு கண்ணில் தண்ணீர் வருது. எல்லோரும் அழுது தான் கண்ணில் தண்ணி வரும் எல்லாருக்குன்னா நமக்கும். சிரிச்சு இது நல்ல இது இருக்குது. திண்ணும் தித்தாச்சு ஏகப்பட்ட துட்டும் செலவுக்கும் போய் எதுக்குண்ணே? அதுக்கு ஒரு கடா வெட்டதுக்கு மாரியம்மனுக்கு 25,000, எங்கள் தாயார் இருந்ததுக்கு 50,000 என் பங்கு. எப்படி என்ன எப்படி எங்கள் அம்மா இறந்ததுக்கு அதான் தாயார் சொன்னீங்களா, அது நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு அந்த காலத்தில் போச்சு. என்ன மாடு வெட்ட விட மாட்டோம்னா மாடு வீட்டுல இப்ப ஆடு குட்டிலாம் அங்க அந்த வீட்டுக்குள்ள நடத்தி இல்லை மாராசா, உள்ள ஓட்ட எல்லாத்தையும். இப்ப அந்த செத்தப்பு அம்மா செத்தப்பு இப்ப அந்த வீட்டுக்குள்ள ஆடு குட்டி போட்டு எல்லாத்தையும் அடைச்சாச்சு. ஆமாம், மொத கூடத்துல இப்ப அதுக்கு பதில் ஆளை கழுவிட்டு நீங்க அடைச்சிட்டு ஆடு குட்டியா. எங்கள் ஆத்தாட்ட இன்னொரு குணம் இருக்குது. இது வேற நானும் 30 வருஷ காலம் கேரளா வந்து போயிட்டுருக்கேன். ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஏன் போனேன், என்ன 10 100 வச்சிருக்கியா இல்லை எதுவும் வாங்கியாந்தியா, அந்த வார்த்தை மட்டும் இதுவரை கேட்கல. சாவத்தண்ணி அவர் துட்டு நல்லா இருந்தா போதும். அப்படி இல்லை மாராசா, துட்டு என்னத்தை கேட்க பாவம் அவனே கேரளாலேருந்து நல்லா பாவம் கஷ்டப்பட்டு யாரும் பார்த்துட்டு இருந்திருக்க என்னத்தை கேட்க அப்படின்னு இருக்கக்குள்ளே ஒப்பேத்துக்குள்ள அதுதான் துட்டு உண்டுல அதுதான் உள்ள கரையம் படிச்சு கிடந்துச்சா. கரையம் படிச்சு எப்படி சாமி தரணும் கரை எப்படி என்கிட்ட வச்சே தெரியாம ஒத்தையில இருக்கா ஒரு பழைய வீட்டுக்குள்ள. அந்த துட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 50,000 ரூபா இருந்துச்சு. பகுதி போச்சு. என்ன 50,000 பாதி போய் போச்சுன்னா ஒரு செல்லுடியாவது மொத்தம். அதான் அந்த துட்டு போவல. சரி சாமி தரணே, வியாபாரத்துக்கு கிளம்பலப்பா இன்னைக்கு லீவா? நானே 5,000 உடைக்கணும்ப்பா. கடவுள் நிலையத்தில் கேரளாவில் குப்பி அதை வச்சு நம்ம பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். வந்தமெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இப்படி ஆகிப்போச்சு இப்போ கடைசி எல்லாம் முடிஞ்சு 4 குப்பி வாடகைக்காரங்க இருந்து இல்லாததுக்கு அர்த்தம் அப்படியாண்ணே. 4 இப்போ பிளாஸ்டிக் குப்பியெல்லாம் கொடுத்து உங்களுக்கு 10 ரூபா கிடச்ச உடனே இப்படி சொல்லுதுன்னு பாருங்க. என்ன ஐடியா. நம்ம இந்த உடம்புல ஆந்த தண்டின்டான் அது கழிஞ்சா நம்மள நாய் இந்த நாய் விடுத்துண்டா நாய் தான் நீங்க நம்மள வேற எதுக்கு மாராசா என்ன சொன்னா சடைச்சிட்டு உங்க இடத்து கோவிச்சு இந்த நடமாட தண்டின்டா அந்த இந்த உயிர் போன அன்னைக்கு நாய் விட என்ன ஏட்டு பாராது. அதான் சொல்ல வரேன் அப்படி சொல்ல வரைய. சரி இல்லையா உழப்பு சரியா மதிக்க மாட்டா. அதான் உண்மைதான் கண்டிப்பா உண்மைதான். பாட்டுக்கு ஒரு குறை இல்லையா? சாப்பாடு அவன் திங்கத்தான் கறியும். என்ன அங்கிருந்து கொண்டு வந்துருமா? சாப்பாட்டுல அவன் வச்சு கொடுக்கறதும் கொண்டாடுறதும் இது அதெல்லாம் 105 வயசு. எத்தனை வயசுண்ணா? 105 வயசு. உங்க அம்மா சாம்பதா அம்மா செத்து போய் எவ்வளோ நாள் இருக்கும்? 10 மாதம் இருக்கும். 50 ரூபாயா கடைசி பகுதி இந்த இது கரையம் பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு, கருத்து போச்சு. வேற என்ன 10 15,000 ரூபா 20,000 கொண்டாந்து கொடுத்தா. ஏன் அதற்கு உள்ள வீட்டுக்குள்ளே பார்க்கலண்ணே? சரி பாருங்கண்ணே. அப்படியே சாப்பிடலையா? அவர் கதையை கேட்டுக்கிறதா நமக்கு நேரம் முறை தெரியாது. ஆமாம் சாமி தரேன். எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. உங்களை வீடியோ எடுத்தாச்சு. பாய். ஆமாம் நம்ம அடுத்து நம்ம வீடியோவில் ஹீரோவே இவர் தாங்க. அடுத்த எபிசோடில்